பங்காளி என்ன வாங்க. சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது, என்ன மேட்ரு? கடன் வேற நிறைய இருக்குதுங்க. சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றும் வழி காண, என்ன பண்றதுன்னு தெரியலைங்க. உள்ளூர்ல சம்பாதிக்க முடியல, ஃபாரின் போறது. ஃபாரின் யாரை வச்சு போறதுங்க, நம்மளுக்கு யாரை தெரியும்? ஏங்க அதெல்லாம் நிறைய பேர் போய் சம்பாதிச்சிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு, நான் கூட்டிட்டு போறேன். அவரை வச்சு போய்க்கிறீங்களா? நம்பிக்கையான ஆளுங்களா? நம்பிக்கையான ஆள் தான், வாங்க சரி போலாம். போய் அவரை கூப்பிட்டு போயிட்டு வந்துரு. ஹலோ அண்ணா, மகேஷ் பேசுறேங்கண்ணா. தம்பி சொல்லு தம்பி. அண்ணா நம்மளை பக்கம் வரணுங்க, எங்க இருக்கிறீங்கண்ணா? இங்க நம்ம வினா கோயில் தான் இருக்கிற, கொஞ்சம் அவசரமா கிளம்புறேன். கிளம்பிட்டீங்களா? இதை வந்தாங்க, அங்கதான் வரேங்க, ஒரே நிமிஷம் வந்துடுறேங்க. சரி வா வெயிட் பண்றேன். அண்ணா அண்ணா வணக்கங்கண்ணா. தம்பி சொல்லு தம்பி. அண்ணா தம்பி தான் நான் சொன்னதுங்க. இந்த மாதிரி வீட்டுல கொஞ்சம் கஷ்டங்க, கடன்லாம் ஆகி போச்சுங்க. ரொம்ப சிரமப்படுறாங்க, கொஞ்சம் ஃபாரின் போய் ஏதாவது பண்ணலாமான்னு பாக்குறானுங்க. ஏதாவது போக முடியுங்களா? எனக்கு இந்த டைம்ல கொஞ்சம் ஃபாரின் கொஞ்சம் கெடுபடியாத்தான் இருக்குதுங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிங்க, நீங்க பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் பையன் மேல வந்துடுவானுங்க. என்ன வேலை தெரியுது தம்பிக்கு? நான் ஒயரிங் வேலையெல்லாம் நல்லா பண்ணுவேன். ஒயரிங் வேலையெல்லாம் நல்லா பண்ணுவீங்க? டிமாண்டா தான் இருக்குது ஒயரிங் வேலைக்குல. சரி இந்த ஒரு வாட்டர் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 ரூபாய் ரெடி பண்ணீங்கன்னா அனுப்பி விட்டுலாம். அப்படிங்களா? சரிங்க. சரி கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம். நீ சொல்லிட்டீல. சரி ரொம்ப நன்றிங்க, வரேங்க. சரி என்ன பங்கு, ஒரு வாரத்துக்கு அமௌண்ட் ரெடி பண்ணிக்கலாம்ல? அவன் கிடக்குறானுங்க, எனக்கு கடன் இருக்கிறதே 2 லட்சம் தான், அவன் 3 லட்சம் கேட்கறான்.